தெரியும் 11 அடி ஆழ்பத்துல இருக்குது. இப்ப இருக்கிற மண்புட்டிய வந்து நிறவினா கூட அந்த பள்ளத்தை நிறவேலாது. திருப்பம் இதுக்க வாரது இது பெரியாக்கள் பெரிய மட்டத்தில் எடுக்கிற முடிவு அரசு எல்லாரோடையும் காய்க்கும் எங்களையும் செய்ய தெரியும். நாங்கள் ஊருக்கு அப்படி செய்யாம இருக்கிறோம். போட்டு நிற்பரும். என் தாய் உறவுகளே, நான் உங்கள் ஆர்கேரஜி. இன்றைக்கு வந்து நாங்கள் வடமராட்சி கிழக்கு பகுதி மருதங்கடி பிரதேசத்திலே அம்பன் பிரதேசத்தில் நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து அதாவது முறை தவறியான சில அசம்பாவிதங்கள் நடக்கதாக கேள்விப்பட்டு இந்த இடத்துல வந்திருந்தோம். அந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல போலீசாரும் காவல் கடமையிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசாருக்கும் இங்கே அம்பன் பிரதேச வாழ் மக்களுக்கும் இடையிலான ஒரு வாய் தர்க்கங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் நடந்தேறியது. அந்த வகையிலே நல்லூர் கோயில் தேவைக்காக மண் அகழ்வுகள் இடம்பெற்றது. ஆனால் இந்த கச்சேரி மதிப்புக்குரிய பிரதீபன் அவர்கள் இந்த அனுமதி பத்திரத்தை வழங்கி இருந்தார். ஆனால் அம்பன் பிரதேசத்திலே 2 ஆடியஸ் கிராம முன்னேற்ற சங்கங்கள் இருப்பதாக கூறி வருகிறார்கள். இருந்தும் அந்த 2 அம்பன் ஆடியஸை அனுமதி பெறாமலே இந்த மண் அகழ்வுக்குரிய அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதாக இந்த ஊர்வாசிகள் தெரிவிக்கிறார்கள். அங்கே உள்ள என்ன நடக்கிறது, மக்கள் ஏன் என்னத்துக்காக தடுக்கிறார்கள் என்பதையும் இந்த காணொளியாக நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த கனிவள அமைப்பினாலே அல்லது கனிவளத்துறையினால் நிறுவனத்தினாலே வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்திலே தனிநபருடைய பெயர் இருக்கிறதாக கூறுகிறார்கள். ஒரு அரசாங்கத்துக்குரிய சொத்தை தனிநபருடைய பெயரிலே வழங்குவது சட்டத்தின்படி தப்பாகும் என்ற அடிப்படையிலே இந்த மக்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். வாருங்கள், ரஜி பிளாக் யூடியூப் சேனலூடாக இந்த காணொலியை பார்வையிடுவது. இந்த இடத்துல தான் இந்த மண் அகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. அந்த வகையிலே நாங்கள் பார்த்து போமானால் பிரதேச செயலகம் வந்து இந்த இடத்துக்கு வந்து மண் எடுக்கிறதுக்குரிய அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துக்குரிய கிராம முன்னேற்றம், அதாவது ஆடியஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்தின் நிர்வாக அமைப்பு கட்டமைப்பு வந்து இதற்கு வந்து அனுமதி மறுத்திருக்கிறது. அதாவது ஆடியஸின் அனுமதி இல்லாமல் 2 ஆடியஸ் இருக்கிறது கூட அம்பன் வடக்கு, அம்பன் கிழக்கும் அம்பன் மேற்கும், அம்பன் கிழக்கும் அம்பன் மேற்கும் 2 ஆடியஸும் இந்த அனுமதியை வழங்கையில் ஒரு தனிப்பட்ட நபருடைய அனுமதியை பெற்றே இந்த பெர்மிட் வந்து வழங்கப்பட்டிருக்கிறதாக இங்கே இருக்கிற அம்பனை சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். அந்த வகையிலே இந்த இடத்திலே போலீசார்களும் பாதுகாப்பு கடமையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு எதிராக போலீசார் இருக்கிறார்களா என்று கேட்டால், ஆனால் போலீசார் கூறுகிறார்கள் மக்களுக்கு எதிராக நாங்கள் அல்ல, ஆனால் மண் ஏற்றுபவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்ற ஒரு கூற்றை அவர்கள் இந்த இடத்திலே முன்வைக்கிறார்கள். போலீசார் அந்த இடத்திலே அங்கே கொஞ்சம் தள்ளி அங்கே அவர்கள் காவல் கடமையில் இருக்கிறார்கள். இந்த இடத்திலே 2 உளவு இயந்திரங்கள் மண்ணை ஏற்றி செல்லுகிறன. ஆனால் இது யார் பக்கம் என்று தெரியவில்லை. ஆனால் இன்று விடுமுறையான நாள், முக்கியமாக நாங்கள் பார்ப்போமானால் இன்று விடுமுறை நாளிலே மண்ணுக்குரிய பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தவறான முடிவு என்று சொல்லி இந்த ஊர்வாசிகள் கூறுகிறார்கள். அதையும்
மண் ஏற்றுறதுக்கு எதிராக இங்கே அம்பன் மக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய மக்களுடைய எதிர்ப்புகளை தாண்டி மக்களுடைய மக்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி உளவு இயந்திர சாரதிகள் கடந்து செல்ல முற்பட்டனர். அந்த வேளையிலே மக்கள் குறுக்க நின்று மறைத்து உளவு இயந்திரத்தை நிப்பாட்டி இருக்கிறார்கள். பிரச்சனைனா எல்லாரோடையும் காய்க்கணும். எங்களையும் செய்ய தெரியும். நாங்கள் ஊருக்கு அப்படி செய்யாம இருக்கிறோம். ஒரு ஆள் என்னப்பா போட்டு டிப்பர் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கலாமா? சட்டம் இருக்கா? நாங்கள் போடுறோம். தற்போது இந்த இடத்துக்கு போலீசார் வந்திருக்கிறார்கள். போலீசார் கடமையில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். போலீசார் வந்து இரு குழுவினருக்கும் இடையிலான முரண்பாடுகளை தவிர்த்தும் இருக்கிறார்கள். அந்த வகையிலே பிரதேச செயலக உறுப்பினர்களும் இந்த இடத்தில் சம்பவம் தந்திருக்கிறார்கள். நீங்களே ஊரை பார்த்து பாதிப்பங்களுக்கு கிராமத்துக்கு கொண்டு செய்யறதுல கொண்டு சொல்றாங்க. அப்படி இருக்கக்குள்ள அந்த பிரச்சனையை பாருங்க. ஏதோ ஊருக்குள்ள சண்டை இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாம பாதுகாத்தா பகுதியான அடிபட்டு கொண்டு போறது பெரிய யோசனை இல்லை. இந்த பாதிப்பு வந்து எல்லாருக்கும் தானே. அப்ப அதால பாகைக்கு இப்ப மற்ற தான் முக்கியம். நான் சொல்றேன். அப்ப அதன்படி சார்
இதங்க பார்க்குறாங்க இது வந்து ஒரு ரொம்பாம தமிழ் அமைப்பு வந்து வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு கொடுத்து கேட்கறாங்க கொடுத்தா அது அதை நீங்க அதை அரசு அது வந்து நீங்க கேட்கணும் வந்தது என்னன்னு கேட்கிறது ஓகே මොකද අනිත් එක මේකක් කියන්න. මේකවල 40ක් අදින්න ඇදුවේ. මම කතා කරලා ඒජියට කියලා 20කට බය කරා. இது வந்து கனகாலமா இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்குது. என்னண்டா எங்க அம்பன் கிராமத்துல இந்த மண் அகழ்வு என்ற என்னண்டா ஒளி விநியோகம். இது வந்து நாங்கள் ஏற்கனவே முதல் இந்த பிரச்சனை வந்து பரிதூர நீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அங்கே போய் சுமூகமாக முடிக்க சொன்னதால நாங்கள் அதை அப்படியே பேசாமல் இருந்தது. எஜ்ஜியை கொடுக்கல. அதுக்கு பிறகு இப்போ வந்து என்னென்னா நல்லூரை சாட்டி மண்ணை கொடுக்கணும். இது வந்து எங்கள்ட ஊருக்கு தீங்க விளைவிக்கக்கூடிய மாதிரி தான் இது நடக்குது. இடத்துல உங்களோட ஊர்ல இந்த மண்ணை வந்து அள்ளிக்கொண்டு நல்லூருக்கு கொடுக்க போகணும். இது சம்பந்தமாக அம்பன் ஆடியஸோட பிரதேச எல்லாம் காய்ச்சா ஒரு தரம் எந்த விதமான கதையும் கதைக்கு இல்லை. இந்த மண் இருக்கிற இடம் யாருக்கு சொந்தமானது? இது அரசாங்கத்துக்கு தான் சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? அரசாங்கம் என்னண்டா குடியிருப்புகள் இல்லாத இடங்கள் கணக்கே இருக்கு. அங்க வந்து கள்ள மண்ணுகள் எல்லாம் போகுது. அது எல்லாருக்கும் தெரியும். இப்படி இப்ப இங்க போட்ட பொமிட்ட வந்து வேற இடத்துக்கு போட்டு கொடுத்துருக்கலாம் தானே. ஏன் நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிற இந்த மண்ணை வந்து கொடுக்கணும்? இப்ப நான் கோயிலுக்கு கண்டு கேட்கணும். இந்த நல்லூருக்கு கொடுக்குறாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதே வந்து நாளைக்கு சன்னதி கோயில்காரர் கேட்பினோம், நாளைக்கு வேற கோயில்காரர் கேட்பினோம். ஒன்று கொடுத்துட்டு ஒன்று கொடுக்காமல் பிடையில. அது எல்லா கோயிலுக்கும் நாங்க கொடுத்து கொண்டிருந்தா எங்கென்ற குடிமனைக்க கடல் தண்ணி வந்துடும். கடல் தண்ணி வந்தா மக்களால வாழ இயலாது. எந்த விதமான செயற்பாடும் செய்ய இயலாது. மரங்களோ மற்ற நல்ல நீரோ கிடைக்காது. தண்ணி மீன் பிடிக்கலாம் சார். வேலை கொண்டு போனா அப்படி பெரிய புட்டியாக்குறதா 12 அடி தாழ்பத்துல இருக்கு. இப்ப கிரவுண்ட் லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட கனியவளக்காரருக்கும் தெரியும் 11 அடி ஆழ்பத்துல இருக்குது. இப்ப இருக்கிற மண்புட்டிய வந்து நிறவினா கூட அந்த பள்ளத்தை நிறவேலாது. திருப்பம் இதுக்க வாரது. இது பெரிய மட்டத்துல எடுக்கிற முடிவு வந்து சரியான தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு வரையணும். ஆனா இருக்குது, மண் எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. நாங்கள் அதுக்கு எந்த விதமான தடுப்புமோ எதிர்ப்புமோ இல்லை. எங்கென்ற இடத்துல வந்து மண் ஏத்துறதை நாங்கள் முற்றாக தடுக்கிறோம். பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இது அண்மை காலத்துல வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு அதுல வந்து மக்கள் மத்தியில டிஎஸ்க்கு சவிசாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மத்தியில ஒரு நாள் அவகாசம் கொடுத்து தந்தது. அந்த அவகாச மத்தியில வந்து உங்களை ஊரை சேர்ந்த ஒரு நபர் வந்து அனுமதி கொடுத்த மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியில வருது. அந்த தகவல் பற்றி உங்களை கருத்து என்ன? இல்ல என்னண்டா எந்த ஊர்லயும் வந்து ஒருத்தர் எதிராளியா இருப்பர். அது எந்த கூட்டத்திலயோ எந்த இடத்துலயோ இருப்பினோம். அது எந்த பெரிய தலைவர்மாருக்கும் அது நடக்கிறது உண்டு. ஒருத்தன் அதுல எதிராளியா இருப்பான். அப்படித்தான் எங்க இதுல நடக்குது. ஆனா நாங்கள் வந்து பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம். அதை வந்து விளங்கி கொள்ற அளத்துல அவைகள் இல்லை. இது வந்து பாதிப்பு அவைகளுக்கு தான். அப்படி ஒரு மண்ணளவு நடக்குமா இருந்தா எங்கண்ட பிரதேசத்துல எந்த விதமான ஒரு அமைப்புகளுமோ இருக்காது. அது தேவையில்லை தானே. ஒரு அமைப்பில் அனுமதி இல்லாமல் தங்கண்ட எண்ணத்துக்கு செய்கிறண்டா அந்த அமைப்பு இருந்து எந்த விதமான பிரயோசனமும் இல்லை.
சும்மா இருக்குன்றக்கா வேண்டி எந்த அமைப்பும் இருக்கக்கூடாது. மக்கள் எதிர்ப்பு நாங்கள் மறைப்போம். அடுத்த நடவடிக்கை என்ன செய்வீங்க? ஆனா வந்து இப்ப தற்பொழுது வந்து போலீஸ் ஓய்ஸ் சொன்ன விஷயம் வந்து நாங்கள் வந்து மண் அகழ்வாக்கள் நாங்கள் பாதுகாப்பு கூப்பிட தான் வந்தோம். இப்ப வந்து நீங்க மண் அகல் வைக்கல, நீங்க வந்து மறிக்கல, போலீஸ் வந்து உங்களை கைது செய்தால் நீங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கையா இந்த ஆர்ப்பாட்டங்கள் இருக்குமோ, இல்லாட்டா வந்து நீங்க மௌனித்து கொண்டு இந்த மண் அகழ்வை சம்மதிப்பீங்களோ? இல்ல ஆர்ப்பாட்டம் இருக்குங்க. இப்ப இந்த மண்ணாளோ பொறுத்த வரைக்கும் இந்த பொமிட் கொடுத்த பெரியாக்கள் வந்து இந்த இடத்தை வந்து பாத்தினமோ தெரியா, கடைசி வந்து பார்த்திருக்க மாட்டேன். எங்களுக்கு தெரியா. நான் வந்து அம்பன் மேற்கு ஆர்டிஎஸ் தலைவர். எங்களோட இது சம்பந்தமா எந்த விதமான ஒரு கலந்துரையாடலோ எந்த விதமான ஒரு கருத்துகளும் தெரிவிக்க இல்லை. இந்த மண்ணாளு கொடுக்குறோன்னா முதல் சொயில் டெஸ்ட்டுகள் கணக்க டெஸ்டிங்குகள் இருக்கு. தெரியும், கனிய வளக்காரன் வந்து இதுகள் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் சார். பார்த்து மண் வளரமான்னு சொல்லி ஏறும் வருமானு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் சார். ஆனா ஒரு காலம் மண் வளரா சார். பேக்காடு எங்களை ஏமாத்தி கொண்டே இருக்கோம். இதை வந்து நாங்கள் தடுப்போம். அப்படி எங்களை கைது செய்தா நாங்கள் வந்து அதுக்கு எங்கன்ற பொதுமக்கள்கிட்ட உதவி கட்டாயம் தேவை. ஏனென்றா நான் எந்த இடத்துலயும் வந்து யாரும் தனிச்சு நின்று வெளியில ஆகுது ஊரா சேர்ந்து தான் செய்யலாம். இப்ப உங்களுக்கு